ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்திய ஆன்மீக தத்துவம் அத்வைதம். அப்படி என்றால் கடவுளும் மனிதனும் வெவ்வேறு அல்ல, ஒன்று என்பதுதான் தத்துவத்தின் சாராம்சம். கடவுளும் மனிதனும் ஒன்று. இவர்கள் இருவரும் வெவ்வேறானவர்கள் அல்ல. இந்த தத்துவத்தை மூலை முடுக்கெல்லாம் பரப்பியவர் ஆதிசங்கரர். ஒரு சமயம் அவர் ஆற்றில் குளித்துவிட்டு வந்து கொண்டிருந்தார். எதிரே தாழ்ந்த குடியை சார்ந்த ஒருவர் நேர்கொண்டு வந்து கொண்டிருந்தார். ஆதிசங்கர் சற்று கோபமுற்றார். கோபமுற்று, நான் யாரென்று தெரியவில்லையா, நேரே வருகிறாய் என்று அதட்டலாக பேசினார். ஏனென்றால் அவர் ஒரு பிராமின், முன்னே வந்தவர் தாழ்ந்த குடியை சார்ந்த நபர். அதைத்தான் அவர் சுட்டி காட்டுகிற விதமாக, நான் யார் என்று தெரியவில்லையா என்று அதட்டி, விலகிச் செல் என்று அவரை விரட்டலாக பேசினார். அப்பொழுது அந்த நபர் மிக சாதுரியமாக சொன்னார். விலகி சொன்னது, நீங்கள் விலகி போக வேண்டும் என்று சொன்னது இந்த அழிந்து போகும் உடலையா அல்லது அழியாத ஆன்மாவையா? நீங்கள் விலகிப்போ என்று சொன்னது இந்த அழிந்து போகின்ற உடலையா அழியாத ஆன்மாவையா என்றபோது அவருக்கு சுருக்கென்று குத்தியது. ஏனென்றால் கடவுளும் மனிதனும் வெவ்வேறு அல்ல, ஆன்மாவும் கடவுளும் ஒன்று. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஆன்மா இருக்கிறது. நீங்கள் சொல்வது இந்த அழியாத ஆன்மாவை கடவுளை விலகி போய் சொல்லுகின்றீர்களா அல்லது அழிந்து போகின்ற இந்த உடலை விலகி போய் சொல்லுகின்றீர்களா என்ற கேள்வி எழுப்பியதும் அவர் அப்படியே நிசத்தமாய் மாறிவிட்டார். சற்று நேரத்தில் நிமிர்ந்து பார்க்கின்றார், அங்கு யாரும் இல்லை. அப்பொழுதுதான் புரிந்து கொண்டார், கடவுள்தான் இதை என் தவற்றை சுட்டி காட்டியிருக்கின்றார் என்று உணர்ந்து அவர் வாழத் தொடங்கினார். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சிந்தனையோடு இன்றைய முதல் வாசகத்திற்கு வருவோம். இன்றைய முதல் வாசகத்தில் இதே போன்ற ஒரு நிகழ்வு. பேதுரு ஒரு இடத்திற்கு சென்று அங்கு அவர்களோடு பேசுகிறார், உண்ணுகின்றார். அவர்கள் யார் என்றால் தூய்மைச் சடங்கை கடைபிடிக்காதவர்கள். பேதுரு யூதர்களுடைய முறைப்படி தூய்மைச் சடங்கை கடைபிடித்து வந்தவர். ஆனால் அவர் இன்று சென்று வருகின்ற இடம் தூய்மைச் சடங்கை கடைபிடிக்காத தீட்டானவைகளை என்று கருதப்படுகின்றவர்களை செய்கின்றவர்களோடு பேசி வருகிறார். இதை அறிந்ததும் மற்ற சீடர்கள் அவரிடம், ஏன் இப்படி செய்தாய்? தூய்மைச் சடங்கை கடைபிடிக்காதவர்களோடு தீட்டானவற்ற செயல்களோடு ஏன் செய்தாய் என்ற பொழுது அவர் அழகாக சொல்லுகின்றார், கடவுள் தமக்கு வெளிப்படுத்தியதாகவும் அந்த வெளிப்பாட்டில் அவர் சொன்னதை தாம் செய்ததாகவும் அவர்களுக்கு மிக அழகாக எடுத்து குறிப்பிடுகின்றார். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த காட்சியில் அவர் பல விலங்குகள்
இருப்பதும், அந்த விலங்குகள் எல்லாம் அடித்து உண்ண வேண்டும் என்று சொன்னபோது அது முடியாது என்று சொன்னபோது இல்லை செய்யும் என்றபோது கடவுள் சொன்னதை செய்தார். இதனுடைய உட்பொருள் என்ன? யூதர்களை பொறுத்த மட்டில் கடவுள் யூதருக்கு மட்டும்தான் உரியவர். அவர்கள் மட்டும்தான் கடவுளுக்கு நெருக்கமானவர்கள், தூய்மையானவர்கள். மற்றவர் அனைவருமே தீட்டானவர்கள், தாழ்வானவர்கள் என்ற மனப்போக்கு நிறைந்தவர்கள். இதை பேதுருவும் கடினமாக மிகவும் நுணுக்கமாக கடைபிடித்து வந்தார். அதைத்தான் அவர் கண்ட கனவின் வழியாக சுட்டி காட்டி கடவுள் எல்லாருக்குமானவர், அவர் எல்லாருக்குமானவர், ஒரு சாராருக்கு மட்டும் உரியவர் அல்ல என்பதை அவர் உணர்ந்து கொள்ளும்படியாக செய்தார். அதை அவர் அப்படியே செய்து வந்தார். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் கூட பல வேளைகளில் ஒரே கடவுளைத்தான் அன்பு செய்கிறோம், ஒரே கடவுளுடைய பெயரால் தான் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம், ஒரே கடவுளுடைய உடலையும் இரத்தத்தையும் தான் உட்கொள்கின்றோம். கடவுள் விரும்புவது போல் எல்லாரையும் அன்பு செய்வதிலையோ எல்லாரையும் ஏற்றுக்கொள்வதிலோ இன்று வரை ஏற்றத்தாழ்வு நிறைந்த சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். கடவுள் எல்லாரையும் தன் சாயலாகவும் தன் பாவனையாகவும் படைத்திருக்கிறார். எல்லாருக்குமாகத்தான் கடவுள் பாடுகள் பட்டார். எல்லாருக்குமாகத்தான் கடவுள் மனிதனாக இறங்கி வந்த கடவுள் நிலையில் இருந்த அவர் மனிதனாக வந்தார். அப்படிப்பட்ட கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டுகள் பல கடந்தாலும் எல்லாருக்கும் கடவுள் ஒருவர் என்ற உண்மையை அறிந்திருந்தாலும் நம்மிடையே இன்றும் பேதங்கள், வேறுபாடுகள், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், மேன்மையானவன் தாழ்வானவன் என்ற மனப்போக்கு நிலவுவதை பார்க்கிறோம். நாம் சற்று உணர்ந்து சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நான் கடவுள் விரும்புவதை செய்கின்றேனா? இந்த உலகம் விரும்புவதை செய்கின்றேனா? கடவுள் விரும்புவது என்ன? எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள், உங்களிடையே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடு இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதே இறைவனுடைய விருப்பம். எனவே நான் இறை விருப்பத்தை உணர்ந்து செயல்படுகின்றேனா, அல்லது உலக நடைமுறைப்படி கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கும் கிறிஸ்துவனுடைய உடலை உட்கொண்டும் உலக போக்கின்படி வாழ்கின்றேனா? என் வாழ்வுக்கும் நான் விசுவசிக்கின்ற விசுவாசத்திற்கும் முரண்பாடு உள்ளதுனவா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இந்த சிந்தனையோடு இன்றைய நற்செய்திக்குள் வருவோம். இந்த நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு நானே வாயில் என்று குறிப்பிடுகின்றார். என் ஆடுகள் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றன, அவையும் என்னை பின்தொடர்கின்றன. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் கடவுளுடைய மந்தைகள், பிள்ளைகள். நம் ஆண்டவர் நற்செய்தியில் குறிப்பிடுவது போன்று அவருடைய குரலுக்கு செவி சாய்க்கின்றோமா? என் ஆடுகள் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றன. ஆண்டவருடைய குரல் என்ன? உங்களிடையே பேதங்கள் வேண்டாம், நீங்கள் அனைவரும் என்னுடைய பிள்ளைகள் என்று நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள், ஒருவர் மற்றவரை மன்னியுங்கள் என்பது இறை விருப்பம், இறைவனின் குரல். இந்த இறைவன் குரலுக்கு நீங்களும் நானும் செவி சாய்க்கின்றோமா? இன்று நாம் பயணிக்கின்ற இந்த உலகில் பல குரல் கேட்கின்றன. பலவிதமான மனிதருடைய குரல்களை ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இவையெல்லாம் இறைவன் சொல்கின்ற குரலுக்கு இணையானதா அல்லது வேறுபட்டதா? அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் இறைவனுடைய குரலுக்கு செவி சாய்க்க வேண்டும். ஆனால் இந்த உலகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஆயிரக்கணக்கான குரல் இல்லை, நான் உயர்ந்தவன், நான் பணக்காரன், நான் படித்தவன், நான் மேன்மையானவன்,
இந்த குரல், மற்றவரை யாரையும் நீ சமமாக நடத்திவிட வேண்டாம், மற்றவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்ற குரல், இவற்றில் எக்குரலுக்கு நாம் செவிசாய்க்கின்றோம்? உண்மையில் நாம் கடவுளின் குரலுக்கு செவிசாய்க்கின்றோமா? என்னை பின்பற்றும், என் ஆடுகள் என்னை பின்பற்றும். ஆண்டவர் இயேசுனுடைய பிள்ளைகளாகிய இருக்க நாம் அவரை பின்பற்ற வேண்டும். என்ன பின்பற்ற வேண்டும்? அவரை போல. அவர் என்ன? நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன், நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன், நீங்களும் அவ்வாறே செய்யுங்கள். ஆண்டவர் தம் சீடருடைய பாதங்களை கழுவினார். நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன், நீங்களும் அவ்வாறே செய்யுங்கள். சாத்தியப்படுமா? மனிதர்களை பேசுகின்ற பொழுதும், பழகுகின்ற பொழுதும், உதவுகின்ற பொழுதும் பல்வேறு விதமான முரண்பாடுகள் நிறைந்த, இறைவன் விருப்பத்திற்கு அப்பாற்பட்ட செயல்பாடுகள் நிறைந்தவர்களாகவே வாழ்கின்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் யாரை பின்பற்றுகின்றோம்? இறைமகன் இயேசுவை பின்பற்றி அன்பு செய்து மன்னித்து அவரை போல் தாட்சியோடு பணிவோடு எல்லாரையும் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு அவரை பின்பற்றி அவரின் குரலுக்கு செவி சாய்க்கின்றோமா? அல்லது உலக போக்கின்படி வாழ்ந்து உலக மக்களின் பாதைகளை பின்பற்றுகின்ற மனிதர்களாக வாழுகின்றோமா? நீங்களும் நானும் யார்? கடவுளின் குரலை கேட்கின்ற பிள்ளைகளா? கடவுளை அடிச்சுவட்டை பின்பற்ற பிள்ளைகளா? இதற்கான அருள் வேண்டி வழியில் மன்றாடுவோம். இறைவனை சென்றென்று வாழ்த்த பெறுவாராக.